அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, 2026 ஏப்ரல் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையின் என்னென்ன அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் கன்னி ராசிக்கு ஒரு சவாலான, அதே சமயம் சாதனைகள் நிறைந்த மாதமாக அமையப் போகிறது. வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் சனி பகவானின் பார்வையால் வேலையில் அதிக பணிச்சுமை இருக்கக்கூடும். பணியாளர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்தவரை புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய காலம் இது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் வெளிப்படையாக இருப்பது நல்லது. மாற்றத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 15க்கு பிறகு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வர வாய்ப்புள்ளது. பணவரவு மற்றும் செலவு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிக்கனம் மிக அவசியம். வரவு பொறுத்தவரை நிலுவையில் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புண்டு. செலவுகளை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் அதிக செலவு செய்ய நேரிடும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மாத இறுதியில் உங்களுக்கு நிம்மதி தரும். குடும்பத்தில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த கசப்புணர்வுகள் மறையும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் உங்களுக்கு சற்று மனக்கவலையை தரலாம். ஆனால் அன்பால் அவர்களை வழிநடத்துங்கள். காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்வில் கலவையான பலன்களே கிடைக்கும். காதலர்களை பொறுத்தவரை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது பிரிவினையை தவிர்க்கும். மூன்றாவது நபர்களின் பேச்சை கேட்டு உங்கள் துணைவியை சந்தேகப்படாதீர்கள். திருமணத்தை பொறுத்தவரை திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வரன்கள் தேடி வரும். குருவின் அருளால் தடைகள் விலகும். ஆரோக்கியத்தில் இந்த மாதம் அதிக கவனம் தேவை. செரிமான மண்டலம் மற்றும் எலும்பு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடும். வெப்பமான தட்பவெப்பநிலையில் உடல் சோர்வு ஏற்படலாம். தினமும் தியானம் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதம். ஞாபக சக்தி அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு கடின உழைப்பால் வெற்றி நிச்சயம். வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்புபவர்களின் கனவு இந்த மாதம் நனவாக தொடங்கும். இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கீழ்கண்ட பரிகாரங்களை செய்யவும். புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். ஏழைகளுக்கு இயன்ற அளவு பச்சை பயிறு அல்லது பச்சை நிற ஆடைகளை தானமாக வழங்குங்கள். மந்திரம் ஓம் நமோ நாராயண என்னும் மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கவும். அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட எண்கள் 5, 14, 23. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட நாட்கள் புதன், வெள்ளி, ஞாயிறு. இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொற்காலமாக அமைய வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள். வாழ்க வளமுடன்.